வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறும் என நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்றங்களை நீதிபதிகள் சிறப்பாக நடத்துவதற்கும் உயர் பொறுப்பில் இருக்க வேண்டிய அரசு வழக்கறிஞர்கள் மிகவும் நேர்மையாக, நியாயமாக மெரிட் அடிப்படையில் நியமிக்கப்படும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது எனவும், மேகதாது அணை கட்ட முதல்வர் விஜய் அனுமதிக்க மாட்டார், இதற்கு தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். மேலும் திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் அதிமுகவினர் தாவேகாவுக்கு வருகின்றனர். இது அவர்களின் தனிப்பட்ட முடிவு. இங்கு குதிரை பேரம் நடக்கவில்லை, பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை என கூறிய அவர், அவர்கள் நீதிமன்றம் சென்றால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என கூறினார். டிலே ஆகிடக்கூடாது, எந்த விதத்திலையும் அவங்களுக்கு அதில் தள்ளி போய் விடக்கூடாது. நீதிபதிகள் சிறப்பாக நீதிமன்றங்களை நடத்தி முடிக்க அரசு வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்போ கடந்த காலங்களில் இப்போ பலவித அரசியல் குறுக்கீடுகளாலும் பலவித தவறான முறைகேடுகளாலும் பல உயர்ந்த பதவிகள் பணம் கொடுத்தோ இல்லை பல கோடிகளை கொட்டியோ பெறப்பட்டதாக என்னிடம் பலர் தெரிவித்தனர். உண்மையிலேயே ஒரு அரசு சிறப்பாக செயல்பட்டாலும் நீதிமன்றங்கள் நீதிபதிகளும் நீதியை வழங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அரசு வழக்கறிஞர்கள் அதற்கு மிகப்பெரிய தூண். அந்த இடத்திலிருந்து அதை சரி செய்ய வேண்டிய பணியை முதல்வர் எங்களிடம் உத்தரவிட்டுள்ளார். ஸோ அதனால தான் கடந்த சில நாட்களாக இப்போ டெம்பரரியாக அட்வொகேட்ஸ் ஹைகோர்ட்டில் எல்லாத்துக்கும் நியமிச்சுட்டு வரோம். எல்லாமே பியூர் மெரிட் பேசிஸில் தான் நியமிச்சுட்டு வரோம். எனக்கு பல முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் அழைத்து 40 வருடங்களுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு மெரிட் பேசிஸில் நியமிக்கப்படுவதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த அரசுடைய முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசுடைய முக்கிய கொள்கை. எந்த இடத்துலையும் லஞ்ச லாவணியம் இருக்காது, எந்த இடத்துலையும் முறைகேடு இருக்காது, தவறுகள் இருக்காது. கண்டிப்பாக நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட, நீதிபதிகள் சிறப்பாக நீதிகளை வழங்க அவர்களுக்கு முழு அளவிலான ஒரு அரசு வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்போடு செயல்பட்டு நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய தூணாக விளங்க வர காலங்களில் இன்னும் 1 மாதங்கள் இருக்குது. ஸோ மூத்த வழக்கறிஞர்கள் நம்ம அப்போ ஏஜி லெவல்லையோ அடுத்த லெவலில் ஜிபி லெவல்லையோ மாவட்ட அளவிலான வழக்கறிஞர்களை நியமிக்கும் பணிகள் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு வருகிறது. பல காலங்களாக பல கோடிகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது, அந்த மாதிரி எந்த குறுக்கீடும் இருக்காது. ரொம்ப பியூர் மெரிட் பேசிஸில் திரும்பவும் ஏன் இதை அழுத்தி சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னால் நடந்த வழிகாட்டு எப்படி நியமிக்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படும் பொழுதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த அப்ரோச்சில் பலர் எங்களிடம் அப்ரோச் பண்ணப்பையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த இடத்திலும் லஞ்ச லாவணியம் இருக்காது, 100% மெரிட் அடிப்படையில் தான் இருக்கும். பல 100 கோடிகளை கொட்டி இதுக்கு முன்னாடி வந்த நியமிப்புகள் அனைத்தும் கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் இனிமேல் நீதிமன்றங்கள் நடக்காது. கண்டிப்பாக எப்படி முதல்வர் சொல்லியிருக்காரோ, இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான குற்றங்களுக்கு விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று பல விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக அது போன்று சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே காத்து கிடக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பது முதல்வருடைய முதல் கொள்கை. அதற்கான அடித்தளமாக எந்தவித பாகுபாடும், எந்தவித பணமும், எந்தவித இதுவும் இல்லாமல், குறுக்கீடும் இல்லாமல் மெரிட் அடிப்படையில் திரும்பவும் ஏன் கோடிட்டு காட்டுறோம்னா, எனக்கு பல பேர் இதை நாங்கள் நியமிக்க ஆரம்பித்த பிறகு பல வழியில் முயற்சி செய்தார்கள், பல வழியில் எங்களிடம் வந்தார்கள், பலர் எங்களுக்கு பாராட்டும் தெரிவித்தார்கள். அதனால் திரும்பவும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். மெரிட் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அரசு வழக்கறிஞர் நியமிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது நடைபெற்று வர காலங்களில் விரைவாக அதெல்லாம் நாங்கள் தேர்வு செய்து வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி பின்பற்றி தேர்வு செய்து நியமிப்போம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 3 வயது சிறுமி மற்றும் 12 வயது சிறுமிக்கு முதியவர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்தவர் வரதராஜன். இவர் மாலை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். அதேபோல அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமி ஒருவருக்கும் அவர் பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து சிறுமிகள் பெற்றோரிடம் தெரிவித்ததன் பேரில் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வரதராஜனை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளியை தங்களிடம் காண்பிக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நிகழும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்கள் மத்தியில் சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது? இதனை தடுக்க என்ன நடவடிக்கை என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
கல்லூரி சேர்க்கையில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். 2026-2027 கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உயர்கல்வித்துறை இயக்கக அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், மாணவர்கள் சேர்க்கைக்கான புதிய மையங்களை ஆரம்பித்துள்ளோம். அதில் மிக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை உயர்கல்வித்துறை அமைத்துள்ளது. தகுதி உள்ள அனைவருக்கும் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என்றும், எந்த மாணவரும் உயர்கல்வி வாய்ப்பை இழக்க மாட்டார்கள் எனவும் கல்லூரி சேர்க்கையில் முழு வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என தெரிவித்தார். சார்பாக இன்று ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிரான்ச்சஸ் அட்மிஷனை அவங்க செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கோர்சஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. So as a Minister for Higher Education, Honorable Chief Minister உடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. கிராமப்புறத்து இளைஞர்கள், பர்டிகுலர் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தலின்படி எந்த ஒரு தகுதியான மாணவனும், எந்த ஒரு கிராமத்து மாணவனும் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்கிற நிலை வரக்கூடாது என்பதுதான் எங்கள் அரசனுடைய நோக்கம். எங்கள் அரசு எல்லா மாணவர்களுக்கும், தேர்ச்சி பெற்றிருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும். பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும். தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாக நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இந்த சென்டர்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். வாட் சென்டர் அது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், TFC. இந்த சென்டர்ஸ் நான் விசிட் பண்ணினேன். அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸில் நல்ல வெல் நோன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி. இது நாட் ஓன்லி இன் த கேபிட்டல் ஆஃப் சென்னை, ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வேறெவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ். தஞ்சையில் தீ குளித்து பலியான அதிமுக நிர்வாகியின் உடலுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளை மட்டுமே வென்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதனால் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு அக்கட்சியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் தீ குளித்து உயிரிழந்தார். அதிமுக நிர்வாகியான மகேந்திரன் தற்கொலைக்கு முன்னதாக வெளியிட்ட முகநூல் வீடியோவில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதிமுக நிர்வாகி மகேந்திரனின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் உயிரிழந்த மகேந்திரனின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகேந்திரனின் குழந்தை படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை அனைத்து செலவையும் அதிமுகவை ஏற்கும் என்றும், குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடும், தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார். தஞ்சை கிழக்கு மாவட்டத்திலே வர்த்தக அணியினுடைய இணை செயலாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்த அருமை தம்பி KS மகேந்திரன் அவர்கள் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்ட செய்தி
மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. திரு மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. அவர் ஐடி விங்கிலும் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர். நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடியில் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது திட்டமிட்ட ஏமாற்று வேலை என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தேனை தடவி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது வராத ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வரும்போது மட்டும் எங்கே இருந்து திடுமென குதித்து வருகின்றன. இது நிர்வாக திறமையின்மையா இல்லை திட்டமிட்ட ஏமாற்று வேலையா என கேள்வி எழுப்பியுள்ளார். இருப்பினும் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் அண்மையில் விளக்கம் அளித்தார். ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலை முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னர்தான் தாவேகா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தெளிவாக தெரிந்து கொண்ட வாக்குறுதியை தந்து வாக்கு அறுவடை முடிந்ததும் இப்போது ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றுவதாகும். எனவே தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதியின்படி இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிட வேண்டும். பொய்யான வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டிவிட்டு இப்போது அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பயனளிக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய பெருங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் பேசிய முதலமைச்சர் விஜய், தன்னை நம்பி வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி எனவும், தாவேகா ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து செய்த சதியை 5 நாட்களில் பார்த்திருப்போம். ஆனால் இவையெல்லாம் கடந்துதான் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சியை வழங்குவேன் என தெரிவித்தார். மேலும் மதசார்பற்ற கொள்கையில் எந்த சமரசமும் இல்லை எனவும், மாநில சுயாட்சியிலும் எந்த ஒரு சமரசமும் இல்லை என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் திமுக தாவேக இடையேதான் போட்டி, வேறு யாருக்கும் இடமில்லை என தெரிவித்தார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக சார்பாக ஒரு சாமானியனை நிறுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட்.
எல்லாத்திலும் Black and White இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த Black கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுகிற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும், அதிகபட்சமாக எல்லா மீட்டிங்கிலும் 20 நிமிஷம்குள்ளே தான் நான் பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆனதாச்சு. இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக சொல்கிறேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, எஸ், ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை வென்று கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியில் முதல் முறையாக கடந்த சீசனில் சாம்பியனான பெங்களூரு வெற்றி மேடையை விட்டுத்தராமல் அப்படியே இந்த சீசனிலும் நிலைத்துவிட்டது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் முதலில் குஜராத் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுக்க, பெங்களூரு 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழந்து 161 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் பவுலர்களாக ராசிக் சலாம், புவனேஷ்குமார், ஜாஷ் ஹேஸ்வுட் ஆகியோர் அபாரமாக விளையாடினர். பின்னர் பேட்டிங்கில் விராட் கோலி ஆட்டமிழக்காமல் அரை சதம் கடந்து அணியை வெற்றிக்கு வழிநடத்தினார். முன்னதாக டாஸ் வென்ற பெங்களூரு பவுலிங்கை தேர்வு செய்தது. குஜராத் இன்னிங்ஸை தொடங்கியோரில் கேப்டன் சுப்மன் கில் 2 பவுண்டரிகளுடன் 10 ரன்களுக்கு 3வது ஓவரில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி கண்டார். 1 டவுனாக நிஷாந்த் சிந்து களம் புக அடுத்த ஓவரிலேயே சாய் சுதர்சன் 2 பவுண்டரிகளுடன் 12 ரன்களுக்கு 4வது ஓவரில் சாய்க்கப்பட்டார். இவ்வாறாக பவர் பிளேயிலேயே இந்த முக்கியமான விக்கெட்டுகளை இழந்தது குஜராத். அப்போது பேட் செய்ய வந்த வாஷிங்டன் சுந்தர் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விக்கெட்டை இழக்காமல் நீட்டித்து ரன்களும் சேர்த்தார். 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 155 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து 156 ரன்களை நோக்கி விளையாடிய பெங்களூரு அணியில் வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி இணை முதல் விக்கெட்டுக்கு 162 ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு அடித்தளமிட்டது. வெங்கடேஷ் 4 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்களுடன் 32 ரன்களுக்கு பெவிலியன் திரும்ப விராட் கோலி நிலைத்து நின்று ரன்கள் சேர்த்தார். முடிவில் கோலி 42 பந்துகளில் 9 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்களுடன் 75 ரன்கள் சேர்த்து அணியை வெற்றிக்கு வழிநடத்தி ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இந்நிலையில் 18 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. இதனால் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஐபிஎல்லில் தொடங்கிய 18 ஆண்டுகளில் ஒரு முறையும் கோப்பையை வெல்லாத அணியாக இருந்த ஆர்சிபி கடந்த ஆண்டு முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. தற்போது 2026 சீசனிலும் கோப்பையை கைப்பற்றி தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள்
சாம்பியன் பட்டம் வென்ற அணியாக புதிய வரலாறு சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் இரண்டாவது முறையாக வெற்றி வாகை சூடியுள்ள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். So just one run. That's it. He finishes off in style with a six. It's back-to-back titles for RCB. They won it after 18 years. They win it in the 19th. It's AB de Villiers. Got off to a good start. They did. 18 years he was with the same franchise, and then they won the title. Gets another one in year 19. Fireworks begin here at the Narendra Modi Stadium. Once again, a massive crowd watching this contest.